அந்திச்சோறு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி கருவேப்பிலை புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வெடித்து வரும், அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போது இது வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அதே பேனில் 5-6 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நிறையா அயர்ன், கால்சியம் இருக்குது. இது நம்மளோட டைஜஷன், ஹார்ட்டு, அப்புறம் பிளட் சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலையை நல்லா நொறுங்குற அளவுக்கு பருத்து எடுத்துக்கலாம். டெய்லியுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் சில பேருக்கு கருவேப்பிலை பிடிக்காது. அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதே தெரியாது. கருவேப்பிலை வறுபட்டோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 6-7 அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீட்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி குண்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அப்புறம் புளி சாதத்தோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். மிளகாவை வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நிலக்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். இதையுமே கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது புளியோதரைன்றதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்தோன்னே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு உங்களுக்கு கிறிஸ்பியாக தான் வேணும்னா அது வந்து நீங்கள் கடலை, முந்திரி பருப்போடு சேர்த்து கூட வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் 2 கப் அளவு புளிக்கரைசல் ஆட் பண்ண போகிறேன். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு இடையில் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருளை பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் ஒரு 50% கொதிச்சோன்னே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். வடித்து ஆற வச்ச சாதம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளியோதரை மிக்ஸில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், ருசியான கருவேப்பிலை புளியோதரை ரெடி. இதில் புளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றதுக்கு ஓகே. இந்த மாதிரி குக்கிங், ஹெல்த், பியூட்டி அண்ட் கார்டனிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.